ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய டிசப்பாயிண்டிங்கான ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருப்போம். என்னங்க ஃப்ளாஷ்பேக் இது ஏங்க ஏங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். அது மாதிரி நீங்கள் என்னென்ன ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து படங்களில் பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கு பார்த்தாலே அட எதுக்குப்பா இது அப்படின்னு தோணுச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை விட மோசமாக வந்து இந்த சிறகடிக்க ஆசை ஃப்ளாஷ்பேக் போகும் அப்படின்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் முன்னாடி நமக்கு தெரியும். மனோஜ் செஞ்ச தப்பு முத்து மேலே விழுந்துருச்சு. முத்து வந்து அதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனார். அந்த உண்மை அண்ணாமலைக்கு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அதை அவர் வந்து விஜயா கிட்ட சொல்லாமல் விட்டுருக்காரு. ஏன் அப்படிங்கிற கேள்விக்குறியோடு அதை விட்டுருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு விஷயத்தை ஃபுல்லாக அப்படியே ஓரம் கட்டிட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து இதில் கூட இந்த ஒரு லேயருக்கு மேலே ஒரு சின்னதாக வந்து எதுக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை மட்டும் கிரியேட் பண்ணணும். அந்த காரணம் தெலுங்குல எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து விஜயாவுக்கு இன்னொரு பையன் இருப்பார். அந்த பையனும் வந்து இவங்க ஜோசியக்காரர் சொன்னார்னு இந்த இவரை முத்துவை கொண்டு போய் ஊரில் விட்டுருக்கும் பொழுது இவங்கெல்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஊருக்கு போவாங்க. போகும்பொழுது வந்து வயலுக்கு போய் கூப்பிட்டு போவார். இவர் வயலுக்கு கூப்பிட்டு போகும்பொழுது ஒரு டேம் இருக்கும். அந்த டேமில் வந்து அந்த பையன் அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அடிச்சுட்டு போனது காரணம் மனோஜா தான் இருக்கும். மனோஜா தான் தள்ளி விட்டுருப்பார் அந்த பையனை. ஆனால் வந்து அந்த பழி வந்து முத்து மேலே போட்டுருவாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸோ தன்னுடைய குழந்தையவே வந்து பறி கொடுத்ததுக்கான காரணம் முத்து தான் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் எனக்கு ஒரே நாளில் 2 பிள்ளை செத்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால வந்து அவங்கள வந்து மனசில் வந்து ஏற்கனவே வலியோடு இருக்க ஒருத்தங்களுக்கு இந்த உண்மை வந்து பின்னாடி அண்ணாமலைக்கு தெரிய வரும்பொழுது அவர் அதை சொல்ல வேணாம். சொன்னால் அவங்க அம்மா தாங்கிக்க மாட்டா. ஏற்கனவே ஒரு குழந்தையை வெறுத்துட்டா, ஒரு குழந்தையை இழந்துட்டா, இந்த குழந்தையும் வந்து வெறுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் ஓரளவுக்காச்சும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிரின்சிபல் மேலே வந்து மண்டையில் கள்ள தூக்கி போட்டார் மனோஜ். அந்த பழியை ஏற்றுக்கிட்டார் முத்து. அவங்களுக்கு ஒன்றே வந்து இவங்க மேலே பழி இவங்களும் வந்து அவன் பண்ணிக்கக்கூடியவன் தான்ட்டாங்க. ஏன் ஒரு புள்ள ரொம்ப நல்லவன்ட்டாங்கன்னு இவர் அப்படியே அமைதியாக நின்றுட்டாராம். அதனால் வந்து கேஸ் போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளி கூட்டு போகிறாங்களாம். கூட்டு போட்டுங்க தப்பு இல்லை, அவன்லாம் வந்து நல்லவனே கிடையாது, கூட்டு போட்டுங்கன்னு சொல்லிட்டு விஜயா நிற்பாங்களாம். இவர் சும்மா போயிட்டு விஜய் முத்து ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு வரான். அவர் வந்ததுக்கப்புறம் படிக்கலையாம். அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சாராமா, சோகமாக இருந்தாராமா. அண்ணாமலைகிட்ட ஒரு நாள் குடிச்சிட்டு உண்மையை சொல்லிட்டாராமா. ஆனாலும் அண்ணாமலை சொல்லி 10 பைசா பிரோஜனம் இல்லை, மிக்சர் சாப்பிட்டு இருந்தாராமா. அதை நினச்சி வந்து இப்போ வந்து எனக்கு இருக்க ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மடியில் படுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அது ஒன்று மட்டும் தான் உண்மை. இப்போ இந்த கதையில் மீனா மட்டும்தான் வந்து முத்துக்கு இருக்க ஒரே ஆள். அண்ணாமலையெல்லாம் படுமோசம் அப்படிங்கிற மாதிரி இடத்த வந்து இப்போதைக்கு முடிச்சுட்டாங்க. இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா வந்து என்னங்க ஃப்ளாஷ்பேக் இதுங்கிறது தான் நம்மளும் நினைக்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத ஒரு பக்கம் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து கிறிஷுக்கு ஏற்கனவே முத்து விஷயத்தில் அவங்க அம்மா மாதிரி ஒரு மட்டமான அம்மாவை பார்க்க முடியாதுன்னு இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட மோசமான அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான் நிற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிறிஷுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாங்க. டெஸ்ட்டில் மட்டும் ஒரு ஃபெயில் ஆகிட்டா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கே போயிடுவார்னு தெரியும். இருந்தாலும் அவங்க வரவே இல்லைங்க. வராதனால இப்போ எனக்கு என்ன நடக்குது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டில் வந்து ஒரு பையன்கிட்ட ஒரு காசையும் ஆப்பிளையும் நீட்டும். அவன் எதை எடுக்கிறான், அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவன் நல்லவனா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடைசியில் கிறிஷ் ஜெயிச்சிட்றாரு. கிளியர் பண்ண உடனே வந்து அவரை வந்து அந்த ஸ்கூல்லே திருப்பி சேர்த்துக்கலாம், சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கெலாம் அனுப்ப வேணாம்னு முடிவெடுக்க போகிறாங்களாம். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எதுக்குமே ரோஹிணி வரலங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி உங்களோட எண்ணங்கள் என்ன? இந்த தெலுங்கு ஃப்ளாஷ்பேக் எப்படி இருந்துச்சு, இங்கே ஃப்ளாஷ்பேக் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.